அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, இனிமே இந்த ஊரில் நாம தான் லட்சாதிபதி. ஆமாம் ஆமாம், 10 லட்சத்தை என்ன பண்ணுறது? வட்டிக்கு விட்டா என்ன? ம்ஹும். வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற என்ன பண்ணலாம்? பேசாம பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டியது தான். ஏனுங்க மாமா, கூப்பிட்டீங்களா? ஏண்டி, உங்க அப்பா சொன்ன மாதிரி எல்லா ஆசையும் நிறைவேற்றி வாரம் 1 ஆச்சு. இன்னும் நீ சைலண்டாவே இருக்க. அட என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றதா? ம், உங்க அப்பா, அதாவது என் மாமனார் சொன்ன அந்த 10 லட்ச ரூபா பணம் எங்க இருக்கு? முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா. ஐயோ கடவுளே, இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? ஒரு வாரம் எதையுமே கேட்காம இருந்த மனுஷன் இப்போ கூப்பிட்டு வச்சு கேட்குறாரே. என்னடி ஒரு மாதிரியாக பார்க்குற? அது வந்து அது வந்து அதான் வந்துட்டியே, விஷயத்த சொல்லு. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, எங்கள் அப்பனும் நானும் சொன்னதெல்லாம் பொய். என்னது பொய்யா? ஆமாங்க, உங்களுக்கு தான் நான் பொய் சொன்னா ரொம்ப பிடிக்குமே. ஐயோ மாமா, ஏன் மாமா என்ன அறியறீங்க? ஏண்டி, அப்பனும் மவுளுமா சேர்ந்து பொய்ய சொல்லி என்ன கடங்காரன்னு ஆக்கிட்டீங்களேடி. ம், அம்மா, அது ஏன் மாமா திருப்பி அறியறீங்க? வலிக்குது மாமா. ஏண்டி, கையில் அடித்ததே வலிக்குதுன்றியே, கொப்பையன் நெஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டானே, எனக்கு எப்படி வலிக்கும்? சாப்பிட்ற மனுஷன் சும்மா சாக வேண்டியதானடி. எதுக்கு என்ன கூப்பிட்டு கடைசி ஆசை அது இதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பட்டியலை போட்டு இப்போ என்னை கடங்காரன்னு ஆக்கிட்டு போயிட்டானடி. ஏண்டி, ஒண்டி குடிசையில் அடைஞ்சு கிடந்த உங்கள் அப்பனுக்கு பந்தா என்னடி வேண்டி கிடக்குது? அதுவும் செத்ததுக்கப்புறம் பந்தாவோட நிறுத்தினானா? அதுவும் இல்லை, தெருவுக்கே கரியும் சோறும். ஏண்டி, தெருக்காரங்களாம் வந்து உங்கள் அப்பங்கிட்ட, யோ நீ செத்ததும் எங்களுக்கெல்லாம் கறி சோறு போடியான்னு கேட்டாங்களாடி? இல்லை மாமா. அடையாதுக்குங்க மறுபடியும் அறையிறீங்க? ஒரே கணத்தில் 2 வாட்டி அறையிறீங்களே, வலிக்குது மாமா. உண்மையை சொல்லு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் தான் மாமா காரணம். அட ஏன் மாமா இந்த கணத்தில் அறைய வேண்டியதானே, ஒரே கணத்தில் எத்தனை வாட்டி அறையுவீங்க? எதுக்கடி 2 பேரும் திட்டம் போட்டு என்ன இப்படி கவுத்தீங்க? இல்லைன்னா எங்கள் அப்பா அனாதை பணமாக போயிருப்பாரு மாமா. அதுக்குன்னு நான் தான் கிடைச்சனா? மன்னிச்சிடுங்க மாமா. மன்னிச்சிட்டா கடன்லாம் அடைஞ்சிருமா? என்னது பயங்கரமாக யோசிக்கிறாரு? ஆஹா, கோபமாயிட்டார். அம்மா எப்பா, இந்த மனுஷன் அரைஞ்சே கொண்டுடுவான் போல இருக்கு.